முன்னாடிலாம் ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த திரைப்படத்தோடைய போஸ்டர் வெளியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் படத்துடைய ட்ரெய்லரை படத்துக்கு முன்னாடி வெளியிட்டாங்க. இப்போலாம் டீசர் வருது, ட்ரெய்லர் வருது, சிங்கிள் ட்ராக் வருது. இந்த மாதிரி பல விஷயங்கள் மூலமா படத்தை ப்ரோமோட் பண்றாங்க. இந்த வரிசையில ராஜதந்திரம் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆச்சு. இந்த திரைப்படம் மக்களிடத்துல ரொம்ப வரவேற்பையும் பெற்றுச்சு. இந்த திரைப்படத்துல வீரபாகு, ரெஜினா, இளவரசு, பட்டியல் சேகர் இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க. அந்த திரைப்படத்துல ராஜதந்திரம் செஞ்சு எப்படியெல்லாம் தப்பு பண்றாங்க அப்படிங்கறத காமிச்சிருந்தாங்க. இந்த படத்துடைய பார்ட் 2 இப்போ ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த படத்தையும் முதல் பாகத்தை தயாரிச்ச செந்தில் வீரசாமி தான் இந்த படத்தையும் வந்து தயாரிக்கிறாரு. இளையராஜா மட்டும் இந்த திரைப்படத்துல புது கூட்டணியா உருவாயிருக்காரு. அண்ட் முதல் பாகத்துல ராஜதந்திரம் செஞ்சு ஏமாத்தினவங்க ஜெயிலுக்கு போற மாதிரி அமைஞ்சிருக்கும். இப்போ இரண்டாம் பாகத்துல ஜெயில இருந்துட்டே ஒரு அமைச்சர் வீட்டுல இருக்கிற பிளாக் மணி எல்லாம் எப்படி கொள்ளை அடிக்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ற மாதிரி அமைச்சிருக்காங்க. இது எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறீங்களா? ராஜதந்திரம் பார்ட் 2 மூலமா புது ட்ரெண்ட் உருவாக்கி இருக்காங்க இவங்க ஒரு படத்துடைய ப்ரமோஷனுக்கு. அது என்னன்னா, இந்த திரைப்படத்துல இடம்பெற்றிருக்க 6 நிமிட காட்சியை யூடியூப்ல அப்லோட் பண்ணிருக்காங்க. இது ரொம்பவே புது விதமான ப்ரமோஷனா இருக்கு இந்த திரைப்படத்துக்கு. சோ முதல் பாகம் மாதிரியே இரண்டாம் பாகமோ மக்களிடத்துல நல்ல வரவேற்பை பெறும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையில தான் இப்படி ஒரு 6 நிமிட காட்சியை பதிவேற்றம் செஞ்சிருக்காங்க படக்குழுவினர். பதவிக்காக நான் இந்த எலெக்ஷன்ல நிக்கல, ஆனா பதவியில நின்னாதான் எல்லாருக்கும் நல்லது நடக்கும். இன்னைக்கு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் சொத்து நம்ம கைக்கு வந்திருக்கு. இது உங்களோட சொத்து.